ஹலோ கைஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைடர்மேன் 3 உடைய பிஎஸ்பி கேம் ப்ளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் எபிசோடு. செகண்ட் எபிசோடு போடலாமான்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட் எபிசோடையே ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் இந்த பிஎஸ்பி கேம்ஸ்லாம் எப்படி ஆடணுன்ற ஒரு டுட்டோரியல் நான் ஒரு மண்டே இல்லைனா டியூஸ்டே போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டுட்டோரியல் வீடியோ கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக டுட்டோரியல் வீடியோ போடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Light it up. Gotta see if anyone's trapped in here. Then I can find out who's responsible for this mess. கேம்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே என்னது டிஃபீட் த ஹெச் பாமர் போகலாம். கட்சின் டைம்லலாம் பேசலாமா பேசலாமான்னு சொல்லுங்கள். இப்போ தான் டுட்டோரியலே போட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்துக்கலாம். இவனுங்களாம் அடித்து போட்டு உள்ளே போகலாம். வாங்க. சீக்கிரமாக அடிச்சு போட முடியல. இவனுங்களை டப்புன்னு எடுத்து அடிச்சிட்றானுங்க நம்மளே ஈஸியாக. அதான் அடிக்க முடியல. வாங்க. இதுக்குள்ளே எதாவது இருக்கா? இதுக்குள்ளே இல்லை இதுக்குள்ளே எதுவும் இல்லை. வாங்க வெளில போயிடும். இங்கே இதுக்குள்ளே இடிஞ்சு விழுது. இங்கே யாரோ ஒரு வில்லன்ஸ் தான் இந்த இடத்த தரமாட்டமாக்கிட்டு இருக்காங்க போல. இடத்துல இருந்து வாங்க உள்ள போலாம். ஓ என்னடா இது? கீழே வந்துட்டேன். என்ன பண்ணோம் இப்போ இங்க? இது என்னது இது? ஃபர்ஸ்ட் ஓ கொடுத்தேன் போனேன். ஓ கொடுத்த மேலே வெப்ப விடுவான்ல, அதானேப்பா இது பண்ணுறேன். என்னடா இது? எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹை ஜம்ப் எதாவது பண்ணுமா என்ன? இருங்க. இல்லை அந்த வால்னா அந்த மேல் செவரு சீலிங்கில் ஏதாவது ஏறி பிடிச்சி போகணுமா? ஓ இதா? ஐயா அது தெரியாமல் பேக்க மாதிரி போயிட்டுருக்கேங்க இவ்வளோ நேரம். வாங்க புரியுதா? மேலே இருக்கிறத படிக்கல. வால் க்ரால் அப்படின்னா செவுத்துல அப்படியே பிடிச்சி போகணும். அது தெரியாமல் பேக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போடலாம் சீக்கிரம். என்னடா வாங்க. இவனுங்களாம் சீக்கிரம் அடிச்சு போயிட்டு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா காப்பாற்றுறது வரும் தானே. இதில் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு தெரியும். 1, 2 எல்லாம் போடலையா ப்ரோ அப்படின்றது. இது இந்த ஸ்பைடர்மேன் இந்த கேமே இருங்க. இவனுங்க வேற இதுன்னு குறுக்கால ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. சம்மந்தமே இல்லை கூட யாருன்னே தெரில. வாங்க என்ன போட்டிருக்கேன்? அப்படின்னா என்ன? ஓகே அவ்வளோதான். வாங்க அடிச்சிடலாம். என்னன்னா 1, 2 எல்லாம் போடலையா அப்படின்னா 1, 2 எல்லாம் போடலாம் தான். ஆனால் இது 3 நல்லா இருக்கும் தான் நினச்சி தான் நான் வந்திருக்கேன். 1, 2 எல்லாம் கன்ஃபார்ம் முன்னாடி கொஞ்ச நாள் கழித்து போடலாம். ஃபஸ்ட்டு 3 முடிச்சுட்டு அப்படியே 1, 2 போடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு 3 நல்லா இருக்கும் தான். ஏன்னா இந்த கிளாசிக் ஸ்பைடர்மேன் இது முன்னாடி இருந்த ஸ்பைடர்மேன் 3 ஸ்பைடர்மேன் இருப்பாங்கள்ல. ஃபஸ்ட்டு கிளாசிக்கு, அப்புறம் மிடில், அதுக்கப்புறம் இப்போது நியூவாக இருக்கிற ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி தான்.
இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து நான் படம்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வாங்க இவனுங்களாம் அடித்து போட்டு சீக்கிரம் போயிடலாம். இல்லை இந்த கேமில் தான் மக்கள் காப்பாற்றுற மாதிரி கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பில்டிங் தான் இதாக இருக்கு. யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். வாங்க போகலாம். ஜம்ப் ஹையர் பை ப்ரெஸ்ஸிங் அண்ட் ஹோல்டிங் த ஜம்ப் பட்டன் தென் ரியலைசிங் இட். வாங்க வாங்க வாங்க. என்னது இது? வாங்க வாங்க சொல்லலை. யாரையாவது வந்து காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். வாங்க வாங்க அடிச்சு பிடிச்சி இவங்களை காப்பாற்றிட்டு போயிடலாம். வாங்க, டைம் இல்லை நமக்கு வேற. எங்கே இவங்களை கூப்பிட்டு போய் விடுறது தெரியலையே. ஓ மேலே இருக்கா? வாங்க 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 மேலே போயிடலாம். நான் வேற குனிஞ்சின்னு இருக்கேன் உட்காந்து. இவங்களை விட்டுருணுமா அப்போ? போய்க்குப்பா. இன்னொருத்தவங்கள காப்பாற்றணும். அது என்ன ஏலியன் சிம்பிள் மாதிரி காட்டுது. மனுஷங்க சிம்பிள் காட்டினா ஏலியன் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது. வாங்க வாங்க உங்களை எல்லாத்தையும். என்னம்மா பக்கத்தில் தானம்மா ஒரு டோர் இருக்கு, போக மாட்டியா? பேர் கரெக்டாக நடுவில் வச்சாதான். அவ்வளோதான், எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இவனுங்க யாரா? இவனு அதே ஆள் தான். எஸ், ஒருத்தனை வந்து படை கைதியாக வச்சுருக்காங்க. அவங்கள போய் காப்பாடணும். ஓகே வாங்க போகலாம். இவங்களை வேற டப்பு டப்புன்னு அடிச்சு போட்டு போகணும். எரிச்சலாக இருக்குது இவனுங்களை அடிக்கிறதுக்கு. ஏன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவனுக்கு திருப்பி அடிக்கக்கூடாது. நம்ம அடிச்சுனே இருக்கும்போது அவனுக்கு திருப்பி அடிக்கக்கூடாது. அவனுங்க டப்பா டப்பான்னு அடிச்சிடுறானுங்க அடிக்கும் போதே. வாங்க போகலாம். Okay, there you go. You remember when we were talking about dodging and how great a thing it is? Okay, just checking. இது டாஜ்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷூட் அடிக்கும் போது டாஜ் அடிச்சு நம்ம அடிக்கணும். வாங்க 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 வாங்க. ஏன்னா பட்டு பட்டுன்னு அடிச்சு போட்டு போயிடலாம். டைம் இல்லை. ஏன்னா நம்ம அடிக்கும் போது இதோ இதோ நான் நம்ம அடிக்கும் போது அவனுக்கு திருப்பி அடிக்கிறான். எனக்கு பைத்தியக்கார பசங்க. இதெல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சு போட்டு போயிடலாம். போயிட்டு அந்த படைக்கெதியை வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஏதோ சொல்ல அது ஏதோ ஏலியன் சிம்பிள் மாதிரி காட்டுது. மனுஷன் சிம்பிள் மாதிரி தெரியல. உத்து பார்க்கும்போது ஏதோ மனுஷன் மாதிரி இருக்கு. இது என்னது? இதாண்டா. ஓ இங்கே நின்று கொடுக்குமா? இருங்க இருங்க. அழுத்தி பிடியா? இருங்க 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 இருங்க. அவ்வளோதான், காப்பாத்தியாச்சு. என்ன கைஸ் என்ன பண்ணுறான்? ஓ ஹெல்ப் பண்ணி விட்றாங்க கைஸ். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டா அவன் எங்கே இப்போ எஸ்கேப் ஆவான்? இப்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டு எங்கேயோ ஓடுறான். அப்போ அவன் எங்கே எஸ்கேப் ஆவான் இந்த இடத்த விட்டு? ஒருவேளை கீழே போய் ஆளுங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக சொல்கிறானோ? இங்கேயும் ஆளுங்க இருக்கானுங்க. ஏன்னா ரோப் போட்டெல்லாம் இறங்கி வரீங்க? அங்கே எதுவுமே இல்லையா மேலே? தனியாக இறங்கிட்டு இருக்கீங்க ரோப் போட்டு. வாங்க வாங்க எங்களாச்சு. ஓ குதிச்சுட்டு போயிட்டு பாக்ஸ் கொடுத்துட்டா வந்து வெப் விட்டு ஏறி அடிக்கிறான். நல்ல ஸ்கில் தான். அதுதான் இதுக்குள்ளே வந்தோடனே தெரிஞ்சிருக்கு. வாங்க வாங்க டப்பு டப்புன்னு இவங்களை அடிச்சிடலாம். அடிக்கும் போதே அடிச்சிடறானுங்க டப்புன்னு. அதான் எரிச்சலாகுது. வாங்க வாங்க. என்னது? You're taking quite a beating there, pal. You might want to consider the occasional dodge. ஓ இது கீழே அழுத்தி பிடிச்சி பாக்ஸ் அழுத்திட்டே இருந்தோன்னா வெப் ஷூட் வருது போல. அவ்வளோதான், வாங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்க. இப்போதான் இவனுங்களை அடிச்சு முடிக்கிறது எரிச்சலாகுது. வாங்க நம்ம இப்படி குதிச்சு குதிச்சு அடிச்சிடலாம். டைம் ஆகுது. சீக்கிரம் இவனுங்களாம் அடித்து முடிச்சாதான் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மக்கள்களை காப்பாற்ற முடியும். ரெண்டே பேர் தான் அடிச்சிடலாம். வா 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 வா.
என்ன நான் 4 அடிக்கடியாக வந்துனே இருக்கிறீங்க. மேலே அந்த ரோப் இருக்குது, அந்த இதில் தான் வரானுங்க. Hey, I'm not trying to tell you how to do வாங்க your job or டப்புன்னு anything, but I'm அடிச்சிடலாம். pretty sure dodging is high on the list of things அடிக்கடிக்க Spider-Man is வந்துனே supposed to இருக்கானுங்க. do. அட என்னடா இது? என்னடா ஏய் பாப்பா அடிக்கடிக்க வந்துட்டுருக்கீங்க. இப்படியெல்லாம் இருந்தால் சமாளிக்கவே முடியாது. அடிச்சு போட்டு போக வேண்டியதான். இதை சொல்ல அடிக்கும் போதே குறுக்கால அடிக்கக்கூடாது. அடித்தா அடிச்சுட்டு செத்துடணும். அவனுங்க டப்புன்னு டிஃபெண்ட் பண்ணி நம்மளை அடிக்கிறானுங்க. அதான் எரிச்சலாக இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படைய கையிலே காப்பாற்றணும். அழுத்து அவ்வளோதான் கைஸ், காப்பாற்றியாச்சு. எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. சூப்பர். Spider-Man 3. Just another day in the life of your friendly neighborhood Spider-Man. Lately, things have been going my way. I got the girl, and New York finally likes me. Not that there aren't problems. Like this new guy, Eddie Brock at the Daily Bugle. He's really starting to get on my nerves. And Harry, my best friend, won't talk to me. On top of that, new gangs have moved in and they're dividing up the city. Still, it's nothing I can't handle. One weird thing, there haven't been any big supervillains around since Doc Ock. But I have this bad feeling like the sky is gonna fall or something. And soon. சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஏன் நான் கட்சீன் அப்போ பேசலைன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கட்சீன் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் குறுக்கா மறுக்கா பேசியிருந்தேன்னா இரிட்டேட்டிங் ஆகும் அப்படின்னா நான் அந்த மாதிரி பேசலை. ஸோ எதுக்கும் கேமை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஹீரோவே வச்சுக்கலாம். இவங்க ஏதாவது சைட் கிக்னா என்ன நார்மலாக இருக்கும்ல, அதான் டிஃபிகல்ட்டி எப்படி வச்சுருக்கேன். கண்ட்ரோல் லேஅவுட் அதான். வாங்க டப்புன்னு போய் விளையாட்டு வந்துடலாம். இதுதான் இன்னொரு ஏதோ மிஷின் போல். வாங்க, இங்கே என்ன காட்டுது? ஓ அங்கே இருக்குது. நானே சும்மா ஏதோ ஒன்று இறங்கி வந்தேன். இங்கே ஏதாவது இன்னொன்று எதாவது காட்டுதா இல்லையான்னு. வாங்க பட்டு நேரி போயிடலாம். அவ்வளோதான். இதுதான் இன்னொரு தான் மிஷின் கொடுத்து வச்சுருப்பான். அதை தான் முடிக்கணும் நம்ம போயிட்டு. அதுதான் டூ இன்ட்ராக்ட். இவ்வளோதான் 6 இதுக்கு. இப்போதான் வருது இந்த ஸ்விங் பண்ணுறது எல்லாமே. வாங்க இப்படியே ஸ்விங் பண்ணலாம். எக்ஸ் கொடுத்து அப்படியே எகிரிட்டு ஒரு ஸ்விங்கு போட வேண்டியதான். தொங்கினே இருந்தா என்ன பண்ணுவான்? கையில் வேற நுழைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். தொங்கினே இருந்தா என்ன பண்ணுவான்? சரி இருங்க, நம்ம முடிச்சிடலாம். இல்லைன்னா இவதான் கேட்பான். அவ்வளோதான். எப்படா இது முடியும்? டுட்டோரியல் எரிச்சலாகு. இவனுங்க டுட்டோரியல் கொடுத்தே வெறுப்பேற்றலான்னு பார்ப்பான். நம்ம அதில் பட்டுருப்போம். பட்டாத மாதிரியே இப்போ ஒன்று தான் காமிச்சான் பார்த்தீங்களா? அவ்வளோதான் கேஸ், ப்ரோ தான். ஏடி அதில் போனேன்டா. வாங்க ப்ரோ ஆர் வாட்டு தான் இனிமே. இன்னொன்று ஏதோ கொடுத்துருக்கானுங்க.
இன்னொன்று ஏதோ ட்ரைனிங் தான் போல. அதுவும் எங்கே இருக்குது? அவ்வளோதான், ட்ரைனிங் தான் இனிமே. சரி வாங்க போயிட்டு இந்த இதை மட்டும் முடிச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஸ்விங் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க முடிச்சிடலாம் கொடுத்த டாஸ்க்கை. வாங்க, ஏதோ இன்னொரு மிஷின் ஏதோ கொடுத்துருப்பாங்க. யூஸிங் த ஸ்விங் பூஸ்ட் பட்டன். என்னடா இது ஏதாவது மிஷின் கொடுப்பான்னு டுட்டோரியல் வச்சு வெறுப்பேற்றின்னு இருக்கான். ஒரு கடுப்பாக இருக்கே. A few moments later. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எப்பாடா எவ்வளோ நேரம் கொடுத்து வச்சுருக்கானுங்க டாஸ்க்கு. கேமை சேவ் பண்ணி வச்சுப்போம் எதுக்கும், சேஃப்டிக்கு. வாங்க ஏதாவது மிஷின் கொடுக்குறானான்னு பார்ப்போம். இதுக்கு செலக்ட் பட்டன், இதுக்கு செலக்ட் பட்டன் கேட்குறேன். இதான் ஏரியா மேப்பா. இங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய கேங்கு இதெல்லாம் போய் பார்க்கறதா? நல்லா இருக்கே. இவங்கெல்லாம் போட்டு அடிச்சு இந்த மிஷினை சால்வ் பண்ணும் போல. வாங்க, எது செலக்ட் பண்ணுற பட்டனு? இதுவும் செலக்ட் பண்ணுற பட்டன் போல். வாங்க ஏதாவது இந்த இங்கே கேங்லேயே ஏதாவது ஒரு மிஷினை செலக்ட் பண்ணி இதோ இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு கேங் போயிட்டு வம்பிழுப்போம். வம்பிழுப்பு மீன்ஸ் அங்கே இருக்கிற அட்டுவலியத்தை அடக்க ட்ரை பண்ணலாம். வாங்க, எப்படிப்பா பேக் வருது? வாங்க வாங்க போயிட்டு டாஸ்க் முடிச்சிடலாம். இது வேறு லேட் ஆகுதா? இந்த ஸ்விங் பண்ணிட்டு போகிறது தான் ஜாலியாக இருக்குது. டப்புன்னு ஸ்விங் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு எரிச்சலாக இருக்குன்னா, பட்டன் மேலே கை வைக்கிறேன், ஆனால் அது இட விடமாக போகுது. கன்ஃபார்ம் அப்புறமா நான் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிவிடுவேன். நான் ஃபஸ்ட்டு பென்டென் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த இது தெரியாது. இப்போ நான் ஆடிட்டுருக்கேன்ல, ஆடும் போது இந்த பட்டன்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் அப்போ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணாமல் விளையாடிட்டுருக்கேன். அதனால தான் கண்ட்ரோலர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்காது, ஸ்க்ரீனு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். வாங்க போயிட்டு இங்கே தானே செலக்ட் கொடுத்தேன், என்ன ஒன்றும் வரமாட்டேங்குது. என்னடா இது ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி இருங்க, இங்கே ஏதோ ஒரு மார்க் காட்டுது. இங்கே போயிட்டு என்ன மிஷின்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஏன்னா அங்கே எதுவுமே காட்ட மாட்டேங்குதா. அதுதான் ஒரு மாதிரி நான் பேசுகிறதே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குதா இல்லை ஜாலியாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா சில டைமில் அமைதியாகிடுறேன், பேசிகிட்டே இருக்க மாட்டேங்கிறேன் இல்லையா, அதை அமைதியாகிடுறேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறத விட ஸ்ட்ரீம் ஒரு தடவை பண்ணலாம், ஒரே ஒரு தடவை லைவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. சப்ஸ்கிரைபர் மீன்ஸ் நான் லைவ் போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு 4-5 பேர் வந்தாலே போதும். இல்லைனா தனியாக உட்காந்து டீயாத்தின்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ நான் லைவ் போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு 4-5 பேர் இருந்தாலே போதும் எனக்கு. நானே ஜாலியாக லைவ் பண்ணிவிட்டு நல்லா பேசினே விளாட்லாம். அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு நிறையா அந்த ஸ்ட்ரீம் மட்டும் போடலாம். I don't trust those H-bombers, man. I hear they ripped off some power converters so they can turn them into, like, laser guns or something. You read my mind. I was hoping for one of those today. அப்படியா? சரி வாங்க, இவனுங்களை திருப்பி இங்கேயே இதே காஸ்டியூமோடைய விடாமல் நம்மளை வெறுப்பேற்றின்னு இருக்கானுங்க. வாங்க டப்புன்னு இவங்களை அடித்து போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம். அந்த கண்டெய்னருக்குள்ளே கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று இருக்கும். இதுன்னு அது திருப்பி அதே டியூட்டோரியலை காமிச்சு வெறியேற்றின்னு இருக்கானுங்க. வாங்க இங்கே இந்த கண்டெய்னருக்குள்ளே கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று இருக்கும். அவன் சொன்ன மாதிரி அந்த வெப்பன் ஒன்று இருக்கும். வாங்க அழுத்திப்பிடி. இது லேட் ஆகுது. என்னங்க
ஏன் இது லேட் ஆகுது? ஏன் இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது? என்ன கைஸ் இப்போ அப்பா நான் முக்குறான். ஒரே ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறதுக்காக உனக்கு இதாகுது. வேறு ஏதாவது ஸ்பைடர்மேனாக இருந்தால் கூட, ரியல் லைஃப் ஸ்பைடர்மேனாக இருந்தால் கூட ஒரே வெப்பில் போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பான். இன்னும் உள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். கீழே காட்டுது பாருங்கள் அந்த சிம்பிள். எது கொடுக்கணும்? இருங்க, என்ன பண்ணணும் இப்போது? என்னடா பண்ணணும்? இருங்க, அங்கே போய்ட்டு இது பண்ணி பார்ப்போம். எதுவுமே எடுக்கணுமா அது கையில்? அவ்வளோதான். காசு மாதிரி ஏதோ இருக்குது. லேசர் கண்ணுன்னா காசு மாதிரி இருக்குது அது பார்க்க. அதுதான் தூயின்னு ஓட வேண்டியதான். இவன்கிட்ட கொடுக்கணுமா என்ன? யாருக்கிட்ட நான் கொடுக்குறேன் தேவையில்லாமல்? இந்த மாதிரி மெஷின்ஸ் முடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சிடலாம். எரிச்சல் மீன்ஸு நம்ம இந்த மாதிரி ஸ்விங்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டு விளையாடுறது ஓகே தான். ஆனால் இவனுங்களை அடிக்கிறதுக்கு தான் வந்து எரிச்சலாக இருக்குது. டப்பு நீங்களாம் அடித்து போட்டு போயிடலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி பார்த்த இந்த ஸ்பைடர்மேன் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இந்த என்ன சொல்கிறது, நான் அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருக்கேன், செகண்ட் எபிசோட் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு மூவி பார்த்துருக்கேன், செகண்ட் மூவி பார்த்துருக்கேன், தேர்ட் மூவியும் பார்த்துருக்கேன். இது அந்த தேர்ட் மூவியோடைய இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதில் வெனம் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தேர்ட் மூவியில் தான் வெனம் வந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்கிட்ட போயிடுவோம். என்னது ஃப்ளாஷ். ஆமாம், ஃப்ளாஷ் கூட போயிடுவோம். ஃப்ளாஷ் கூட போயிட்டு அப்படியே சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அதை அடித்து தம்சா பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கொண்டுடுவான். ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் போகும், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கூட போயிடும். சரி வாங்க, இது எதையோ எடுத்துகிட்டு போகிறேன். போலீஸ்கிட்ட காட்டணுமா? இதை போய் காட்டலாம் வாங்க. இந்தாங்க சார், கீழே போட்டுக்கிறேன், எடுத்துக்கோங்க. என்னப்பா தம்பி கீழெல்லாம் போடுறேன்? வாங்க வாங்க, முடிச்சுட்டு போயிடலாம். டப்பு. என்ன சார், அவ்வளோதானா? அவ்வளோதான், அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட். வாங்க. வேறு மிஷின் பிடிக்கலாம். நைட்டு நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் நான் இப்போ போகிற வீடியோஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இல்லைன்னா கூட ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சிடலாம். லைவ் போடணுன்னு தான் எனக்கு ஆசை. இதே நான் சொல்லியும் தெரியுறேன். ஆனால் ஒரு டைம் நம்மளும் போடுவோம். வாங்க, இவனுங்களாம் அடித்து போட்டு அவ்வளோதானா? எடுறா, கையில் எடுறா. அவ்வளோதான். இதே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க காப்ஸ் கிட்ட கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் காப்ஸே கிடையாது. போகணும் எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன், பக்கத்து தெரு போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அதுதானே நியாயம். வாங்க போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான். நான் எங்கப்பா இருக்காரு? இது இருந்தாங்கப்பா, கொடுத்துட்டேன். மிஷன் கம்ப்ளீட்டா? கம்ப்ளீட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு எந்த PSP கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.